வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா ஜி5ல ஒரு மலையாளம் காமெடி ஹாரர் சீரீஸா வெளிவந்திருக்கிற இன்ஸ்பெக்ஷன் பங்களாவ் சீரீஸோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த சீரீஸோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். கேரளால ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கிறனால ஒரு நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனை அதே ஊர்ல இருக்கிற ஒரு அரசு பங்களாவுக்கு சேஞ்ச் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனை மாத்தினதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்குள்ள அமானுஷ்யமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் போலீஸா இருக்கிற ஹீரோ இந்த அமானுஷ்ய செயல்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தன்னுடைய ஸ்டேஷனை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்றதுதான் சீரீஸோட மீதி கதையே. சீரீஸ்ல லீடா நடிச்ச எல்லா நடிகர்களும் பர்ஃபார்மன்ஸ் வைஸா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. இந்த சீரீஸோட கதைக்களம் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துது. ஒரு பழைய பேய் பங்களா, அந்த பங்களாக்கு சேஞ்ச் ஆகி வர ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற அமானுஷ சம்பவங்கள் அப்படின்னு ஒரு புதுவித கதைகளத்தை ஆடியன்ஸுக்கு இவங்க பிரசன்ட் பண்ண முயற்சி பண்ண விதம் நல்லாவே இருக்குது. இந்த சீரீஸ்ல மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 18ல இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ரன் ஆகுது. சோ மொத்தமா ஒரு 3 மணி நேரம் இருந்தா ஒரு படம் பாக்குற நேரத்துல இந்த சீரீஸை உங்களால குயிக்கா பார்த்து முடிக்க முடியும். இந்த சீரீஸ்ல வர லொகேஷன்ஸ் மூலமா ஆடியன்ஸுக்கு பல இடங்கள்ல ஹாரர் மொமெண்ட்டை நல்லாவே ஏற்படுத்துறாங்க. குறிப்பா சொல்லணும்னா போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற காடுகள், ஹாரர் காட்சிகள் நடக்கிற இடங்கள் அப்படின்னு ஹாரர் அட்மாஸ்பியரை நல்லாவே ஏற்படுத்துறாங்க. இந்த சீரீஸோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த சீரீஸோட கதைகளத்தை புதுவிதமா இவங்க கொண்டுட்டு வந்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ண இவங்க முயற்சி பண்ணாலும் சீரீஸோட ரைட்டிங் வீக்கா இருக்கிறனால திரைக்கதை பல இடங்கள்ல தடுமாற ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். சீரீஸ்ல ஹாரர் காட்சிகள் இருந்தாலும் அந்த ஹாரர் காட்சிகள் பெரிய திகில் அனுபவத்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. சீரீஸ்ல வர இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளாகட்டும், காமெடி காட்சிகளாகட்டும் எல்லாமே ஒரு 30% இடங்கள்ல தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. பாக்கி 70% இடங்கள்ல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த சீரீஸ் ஒரு ஆவரேஜான சீரீஸ் தான். 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த சீரீஸ்ல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.